இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. நண்பா, நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம், எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து அப்ளிகேஷனை பார்க்க போகிறதில்ல, ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஒரு முக்கியமான ஃபியூச்சர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன ஃபியூச்சர் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷனும் சரி, புதுசாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்தக்கூடிய அப்ளிகேஷனும் சரி, ஸோ இந்த அப்ளிகேஷன் எல்லாமே வந்து ஒரு பேஜ் உருவாகி அந்த பேஜில் வந்து சேவ் ஆகுது. ஸோ பெரும்பாலான பேஜ் பார்த்திங்கன்னா நிறைய கேப், நிறைய இடைவெளி, இந்த மாதிரி இடங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ இது நம்ம எப்படி நம்ம கிளியர் பண்ணுறது, அந்த இடங்களில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற அப்ளிகேஷன் எப்படி நம்ம ஃபில்அப் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஆப் டிரைவில் உள்ள பேஜை எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறது, ஸோ இதை க்ளீன் பண்ணுறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ என்னோட ஃபோனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா முதல் பேஜ், ரெண்டாவது பேஜ், ஸோ ஃபஸ்ட் பேஜ் ஃபில்அப் ஆகிடுச்சு. செகண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய கேப் இருக்குது. அதே தேர்ட் பேஜ்லேயும் கேப் இருக்குது. அதே நேரத்தில் ஃபோர்த் பேஜ்லேயும் கேப் இருக்குது. ஸோ இந்த பேஜெல்லாம் வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேஜுக்கு டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்குது. நம்ம அதை நம்ம டேப் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா க்ளீன் அப் பேஜ்னு இருக்கும். ஸோ நம்ம அதை நம்ம டேப் பண்ணுறோம். கேன்சல் அப்ளைன்னு இருக்கும். ஸோ நம்ம அதை அப்ளை பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் பேஜில் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் பேஜ்லேயும் ஃபில் ஆகிடுச்சு. இப்போ தேர்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா அதுவும் ஃபில் ஆகிடுச்சு. ஃபோர்த் பேஜில் பார்த்தீங்கன்னா கேப் இருக்குது. இதுதான் ஃபைனல் பேஜ். ஸோ இந்த பேஜில் வந்து நான் இனி வரக்கூடிய காலங்களில் வந்து நான் புதுசாக அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணும்போது ஸோ அந்த அப்ளிகேஷன் இங்கே சேவ் ஆகணும். இந்த மாதிரி வசதியை வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இது மூலமா அவங்களுடைய ஃபோனை வந்து வேகமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு வசதியை படுத்தி கொடுத்துருக்காங்க. நீங்களும் இந்த ஃபியூச்சரை பயன்படுத்தி பாருங்கள். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோவை பொறுமையாக முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஃபியூச்சர் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபியூச்சராக இருக்குது. ஸோ இந்த ஃபியூச்சரை உங்கள் ஃபோனில் பயன்படுத்தி பாருங்கள், பலன் பெறுங்க. ஸோ அதில் உள்ள நிறைய குறைகளை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.